ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. தமிழக அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் வழங்குறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு நற்செய்தி. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்ப்போம். தமிழகத்தில் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழ் கர்ப்பிணியருக்கு பணம் வழங்குவது 5 தவணைகளுக்கு பதிலாக 3 தவணைகளாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கர்ப்ப காலத்தின் 4வது மாதத்தில் ரூ. 6000, குழந்தை பிறந்த 4வது மாதத்தில் ரூ. 6000, 9வது மாதத்தில் ரூ. 2000 என 14,000 ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் 3 மற்றும் 6வது மாதங்களில் 2 முறை ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருக்கு. தமிழகத்தில் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்துக்கு கீழே தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, அதாவது கர்ப்பிணியாக இருக்கவங்களுக்கு பணம் வழங்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சார்பில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அரசு சார்பில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டில் இருந்து அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை 5 தவணையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. 5 டைம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு 5 தவணை எல்லாமே கிடையாது. 3 தவணைகளில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 3 அட்டம்ப்டில் உங்களுக்கு அந்த ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஃபுல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 கொடுப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களோட 4 மாதத்தில் ஒரு 6,000 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6,000 கொடுப்பாங்க. அது போக ஃபைனலாக ஒரு 2,000 கொடுப்பாங்க. மொத்தமாக நீங்கள் 14,000 வாங்கிக்க முடியும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா உங்களோட 3வது மாதம், அது போக 6வது மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள், அதுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். குழந்தை நல்லா ஊக்கமாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருட்கள் கவர்மெண்ட் சார்பில் கொடுப்பாங்க. அதையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இனிமேல் 5 தடவை நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்காக போக வேண்டியதில்லை. 3 தடவை மட்டுமே அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்க முடியும் ஈஸியாக. இதை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய 14,000 ரூபாய் ரொக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அமௌண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.